சிவாய் நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். மேச ராசி முதல் மீன ராசி வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த வயசில் என்ன வயசோ எந்த நேரத்தில் ராஜயோகம் கிரக பெயர்ச்சி யார் மூலியமாக எப்படி உங்களுக்கு அமையும், எந்த வருஷம் வரைக்கும் இந்த ராஜ யோகம் இருக்கும். இந்த ராஜ யோகம் கேட்கறது வந்துருச்சுன்னாவே உங்க வாழ்க்கை கேட்கறது பிரதிபலிக்குதுன்னு அர்த்தம். நீங்க படக்கூடிய ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடியது எந்த வயசு. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா நரை 35, திரை 45, மூப்பு 55. 55 வயசுக்கு மேல கூட ஒரு ராசிக்காரர்களுக்கு தான் ராஜயோகம் கிடைக்கும். ஒருத்தருக்கு சின்ன வயசுலயே கிடைச்சிரும். அந்த மாதிரி யார் மூலியமாக எவர் மூலியமாக இந்த ராஜ யோகத்துடைய தருணம் இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்ப அமைய போதுன்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தை இப்ப நான் சொல்ல போறேன். 12 ராசிக்காரர்களுக்கும் மேச ராசி முதல் மீன ராசி வரை யாருக்கு எப்பப்ப ராஜ யோகம் வரப்போகுது, எந்த வயசுல யோகம் வரப்போகுது, எந்த வயசுல வீடு நிலம் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய தருணம் வரக்கூடிய நேரம் ராஜயோகம் எல்லா ராசிக்காரர்களும் இருக்கு. காற்றுள்ள போதே தூத்திக்கல் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முறை தான் ராஜயோகம் வரும். அந்த ராஜ யோகத்தை பக்குவம் பண்ணி இந்த முறைகளில் நீங்கள் இந்த 12 ராசிக்காரங்களும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ராஜயோகம். ராஜயோகம் அமையறதுக்கு நம்ம கஷ்டப்படணும். இஷ்டப்பட்டாவே போதும். குப்பமேடும் கோபுரமாகக்கூடிய தருணத்துக்கு உண்டான அமைப்பு உண்டு. எல்லா ராசிக்காரர்களுக்குமே ராஜயோகம் இருக்கு. ஆணுக்கும் இருக்கு, பெண்ணுக்கும் இருக்கு, பிறந்த குழந்தைக்கும் இருக்கு, கட்டின மனைவிக்கும் இருக்குது. அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவங்கனால கூட உங்களுக்கு யோகம் எந்த வயசுல வரும், ஆஸ் பர் ஜாதகருக்கு எந்த வயசுல ராஜயோகம் வரும் அப்படிங்கக்கூடிய தன்மையை தெளிவா நான் சொல்றேன். மிதுன ராசி ஸ்தர ஸ்திர உபய ராசி, காற்று ராசி, வைஷ்ணவ ராசி, ஆண் ராசி. உங்க ராசிக்கு அதிபதி எம்பெருமான் விஷ்ணு பெருமான். அழகான முகத்தோரண, அறிவான படிப்பு, பண்புள்ள குணம், அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிகள் நிறைய இருப்பாங்க. ஒரு சின்ன வயசுல இவ்வளவு பிரில்லியண்டா அப்படின்னு ஒரு பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரதிபலிக்கக்கூடிய தருணம் குழந்தை பருவத்துல நீங்க இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் இந்த 10th 12th காலேஜ் எல்லாம், அந்த காலேஜ் படிக்கிற வரைக்கும் எல்லாமே ஃபர்ஸ்ட் ரேங்க். அற்புதமான அமைப்பு. நண்பர்கள் கம்மியா இருக்கும், நண்பர்கள் இருக்காது, படிப்பு மேலதான் கவனம் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆணின் தன்மையுடைய ஆண் ராசியான மிதுன ராசிக்கு பூர்வீக சொத்து, தான் தாத்தாவுடைய சொத்து, தகப்பவழி முன்னோருடைய சொத்துலாம் உங்களுக்கு இருக்கும். ஆனா நீங்க அதை பயன்படுத்த முடியாது. இந்த காலேஜ் படிக்கக்கூடிய தருணத்துல உங்களுக்கு என்ன தேவை? 25 வயசு வரை, 20 21 வயசு வரைக்கும் உங்களுக்கு படிப்பு, இது மேல தான் கவனமாவே இருக்கும். இந்த பூர்வீக சொத்தோ தன்னுடைய சொத்து மேலேயோ எண்ணங்கள் வராது. இப்படி இருக்கக்கூடிய தருணத்துல பெண் ஜாதகம், அதாவது பெண் ராசிக்காரங்க ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னா உங்க ராசியில 3 நட்சத்திர பாதங்கள் பலமா இருக்கக்கூடிய தருணத்துல ராகுவுடைய சாரம், போகக்கூடிய ஒரு சாரம் ஒரு குறிப்பிட்ட கால் வயசுல இருக்கும். அந்த நேரத்துல நீங்க ஏமாந்திருந்தீங்கன்னா, அந்த நேரத்துல காதல்னு சொல்லக்கூடிய அமைப்புல போயிருந்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் தேவைகள் சொத்து பத்தெல்லாம் இழந்துருவீங்க. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் 36 வயசு, 30 36 வயசுக்குள்ளதான் மிதுன ராசி பெண்களுக்கு
ராஜயோக சுகபோக வாழ்க்கை அமையும். அது எப்படி அமையும்? உங்களுடைய கணவன் வீட்டு வழியில அமையும். ஆனா பாதி ஜாதகம் கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணமும், கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருந்து வாழ்க்கையை தனியாத்தான் நீங்க கொண்டு போகணும்னு கேட்கறது ஒரு பக்கம் விதியும் இருக்கு. ஆனா மதியோட வாழ்ந்து, கணவன் மனைவி இணக்கத்தோட வாழ்ந்து, தன்னுடைய ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து போனீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகம் 36 வயசுலயே கிடைச்சிடும். ஆனா ஆண்கள் கொஞ்சம் கவனமாவே இருக்கணும். ஏன்னா பொதுவாகவே உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உதாரணம் தான் சொல்றேன். சனி தசை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம்தான் நடக்கும். சனி தசை முடிஞ்ச உடனே அடுத்து வர புதன் தசையில தான் உங்களுடைய படிப்புக்குண்டான ஒரு வேலை, ஒரு பர்ஃபார்மன்ஸு, ஒரு உயர் பதவி, ஏதோ ஒரு பதவி உங்களுக்கு வரக்கூடிய தருணமோ அந்த வயசு தான். அப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் ராஜபோக வாழ்க்கை, அந்த ராஜயோகம் எப்ப கிடைக்கும்னா உங்களுக்கு வரக்கூடிய மனைவி, அந்த மனைவி மூலியமா வரக்கூடிய வரதட்சணைகள், அந்த மாமனாருடைய ஹெல்த், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பவரு, உங்களுக்கு ராஜபோக வாழ்க்கை, சுகபோக ராஜ வாழ்க்கை உங்களுக்கு அமையும். வாழ்க்கையை நம்ம தான் தெளிவு பண்ணிக்கிட்டு பக்குவமான அமைப்பை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். ஆம்பளைங்க தான் ஆன்மீக ஈடுபாட்டில் தேடி ஓடிக்கிட்டு இருக்கணும். தரட்டிக்கெட்டா இருக்கிறவன் தான் உச்ச நிலையில் இருக்கிறவனுக்கு ஒரு யோகமும் வராது. ஆனா மிதுன ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் அமைகிறது கஷ்டம். ஏமாற்றத்தக்கக்கூடிய ஒரு தருணத்துல நண்பர்கள் வருவாங்க. அதனால மிதுன ராசிக்காரங்க கவனமா இருந்து வாழ்க்கையை கொண்டுட்டு போனீங்கன்னா ராஜபோக வாழ்க்கை 36 வயசுக்கு மேலதான் உங்களுக்கு வரும். அதுக்கு மேல உங்க வாழ்க்கையை அற்புதமா வாழ்ந்துட்டு போவீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் வீட்டில் அற்புதமா அடிபணிஞ்சு அன்பா பண்பா வந்தீங்கன்னா உங்களுக்கு யோகம். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்க ராசியில தான் இருக்காரு. இப்ப யோகம் சூப்பர் நேரம் இருக்கு. தெளிவா இருந்து உங்க முன்னோர் வழிபாட பண்ணுங்க. மிதுன ராசிக்காரங்கள் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு நாள் சண்டே போங்க. 3 குண்டு மஞ்சள் எடுத்துட்டு போங்க. சாமியை பார்த்துட்டு, அம்பாளை பார்த்துட்டு கீழே இறங்குற இடத்துல அந்த குண்டு மஞ்சளை உரசி நெத்தியில வச்சுட்டு போங்க. உங்க கவலை எல்லாம் போகும், உங்க கஷ்டம் எல்லாம் போகும். கோயில் வாசல்ல தான் உட்கார்ந்துருப்பேன், வேணும்னா வாங்கிக்கிங்க. மேஷ ராசி முதல் மீன ராசி வரையும் 12 ராசிக்காரர்களும் படுற கஷ்டம் விலக, நஷ்டம், கஷ்டம், அவப்பேறு, அவமானம், வம்பு தும்பு, வழக்குகள், சட்ட சிக்கல்கள், பலவிதமான இடையூறுகள், இன்னல்கள்ல இருக்கிறவங்க சொல்லக்கூடிய சின்ன சுலபமான ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சுபிக்ஷம் அடையும். தாம்பரத்துக்கு அடுத்து, தாம்பரத்துல இருந்து 7 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாள் திருக்கோயில். வீட்டுல இருந்து வரும்போதே 3 குண்டு மஞ்சள் எடுத்துக்குங்க. இல்ல கோயில் வாசல்ல நான் உட்காந்துருப்பேன் ஞாயிற்றுக்கிழமையில, அங்க ஒரு 3 குண்டு மஞ்சள் வாங்கிக்கிங்க. ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு எதிர்த்த மாதிரி தேராண்ட சூழினி துர்க்கைன்னு ஒரு அம்மா இருக்கா. பில்லி சூனிய ஏவல் செய்வின இதெல்லாம் உடைக்கிறவ. அவளை கையெடுத்து கும்பிட்டு வழிபடுங்க. கொஞ்சம் மேல முனீஸ்வரன் இருப்பார், அவரையும் வழிபடுங்க. கோயில் வாசலுக்கு போங்க. வாசல்ல இருந்து கோபுரத்தை பாருங்க. உள்ள இறங்குங்க. கொடி கம்பம் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு விநாயகர் இருப்பாரு, விநாயகரை வழிபடுங்க. கைலை காட்சியில மேல பார்த்தா சிவனும் அம்பாளும் இருப்பாங்க பாருங்க. பலிபீடம், நந்தி பகவானை பார்த்து என்னுடைய கஷ்டம், என்னுடைய நஷ்டம், அவப்பேறு, அவமானம், என்னுடைய தொந்தரவு, தொலை இதுதான் கேட்டு சாமிகிட்ட வேண்டுங்க. நேரா சாமியை உள்ள போய் பாருங்க. எம்பெருமானை பார்த்துட்டு பிரகாரம் சுற்றி உள்பிரகாரம் சுத்துற இடத்துல முருகரும் வள்ளி தெய்வானையும் இருப்பாங்க. அதுக்கு எதிர்த்த மாதிரி அகோர வீரபத்திர ஒரு சிலையில் இருப்பார், ஒரு கல் தூண்ல. அப்படியே பாதத்தை கண்ணில் ஒத்திக்கிங்க. அம்பாளை பாருங்க. அம்பாளை பார்த்து இறங்கும் போது ஒரு பெரிய வட்ட கல் இருக்கும். நீங்க கொண்டு போற நான் கொடுக்கக்கூடிய அந்த மஞ்சளை கொஞ்சம் தண்ணி வச்சு உரசுங்க. இதுதான் என் பிரச்சனை, எனக்கு நோயின்னா எடுத்து அப்படி நாக்கில் வச்சுக்கோங்க. கஷ்டம், சுபகாரியம், தடை, எனக்கு இதுதான் வேணும்னா உரசி நெத்தியில வச்சுக்கோங்க. இந்த 3 குண்டு மஞ்சளையும் டெய்லியும் உரசி கையில் அப்படி தடவிக்கிங்க. பெண்கள் கொஞ்சம் எடுத்து நெத்தியில வச்சுக்கோங்க. 100க்கு 100
நீங்க நினைச்சு வந்தது 101% நடக்கும், நடக்க வச்சு கொடுப்பார். எனக்கு ஞானம் கொடுத்தது, தெய்வ பலன் கொடுத்தது, சிவபெருமானும் அம்பாளும் எனக்கு காட்சி கொடுத்தது அந்த மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில் தான். உண்மையா நம்பி தெளிவா போனா உங்க வாழ்க்கையில சுபிக்ஷம் அடைச்சு கொடுப்பாரு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராவு காலத்தை பூஜையும் அட்டன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சண்டே பார்க்கறது உங்க தலையெழுத்தே மாறும். எந்த ஊர் எங்க இருந்தாலும் ஒரு நாள் மாடம்பாக்கம் கோயிலுக்கு வந்து போங்க, உங்களுக்கு எந்த குறையும் வராது. கோயில் வாசல்ல தான் உட்காந்துருப்பேன், கேட்குறவங்க மஞ்சள் வாங்கிக்கிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்கணும். சிவாய நம.